ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/5/2024 முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் சரி ஃபோர்ட்டிக்கும் சரி நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சிங்கப்பூர் 2Dக்கும் சரி நம்மளுடைய 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த வியாழக்கிழமை டோட்டல் நம்பர்ஸ்க்கான கெஸிங்காக நம்ம லாஸ்ட்டாக 5 ட்ரா ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த 5 ட்ரா ரிசல்ட்டுமே ஒரு விதமான ரிசல்ட்டுன்னே சொல்லலாம் நண்பா. ஏன்னா இந்த ரிசல்ட்டில் எதை எடுக்கிறது எதை எடுக்கக்கூடாதுங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டை குழப்பி அடிச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியலை. ஒருவேளை நம்மளுக்கு இந்த லேபர்ஸ் டே வந்ததுனால நம்மளுக்கு 5 அவங்க எடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக 5 பயன்படுத்தியிருக்காங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்திருக்கா, ரிசல்ட் வந்திருக்கா, அல்லது வேறு எதுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிபடலை. ஆனால் ஏன்னா நம்ம எப்போதுமே கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 1ஆம் தேதி, அதாவது இந்த லேபர்ஸ் டேலேருந்து 5, 1 நம்மளுக்கு அதிகப்படியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படையும் நம்மளுக்கு அதிகப்படியாக இருக்குது நண்பா. லாஸ்ட்டாக வந்தது எல்லாமே நம்மளுக்கு ஒற்றைப்படை. இதில் பாருங்கள், 1, 5, 9, 31, 33, 37 இது எல்லாமே ஒற்றைப்படை. ரெட்டைப்படையில் நம்மளுக்கு 36 மட்டும் அங்கே கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னும் ஒரு சில இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 to 9, அதாவது சீரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். டோட்டல் பால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பால் 49. இதில் சீரியல் நம்மளுக்கு 1 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39, 40 to 49 இதுதான் சீரியல். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு சீரியல். செகண்ட் சீரியல் ஒரே நம்பரில் அடிப்படையாக வரும். அதாவது 1, 11, 21, 31, 41. அதே மாதிரி 2, 12, 22, 32, 42. அதே மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு கடைசியில் 10, 20, 30, 40 இந்த மாதிரி முடியும். இந்த 2 சீரியலை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ஓரளவுக்கு வின் பண்ண முடியும். ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 5 ட்ரா எல்லாத்தையுமே குழப்பி அடிச்சிருக்காங்க நண்பா. இதில் கவனிங்க, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை நம்ம 6, 8, 11, 16, 33, 37, 23. இதில் கவனிங்க, இந்த 1 to 9க்குள்ளே மட்டுமே நம்மளுக்கு தொடர்ந்து 2 நம்பர்ஸ் நண்பா. அங்கே பாருங்கள், 6, 8, அதுக்கு அடுத்ததில் 5, 9, அதுக்கு அடுத்ததில் 2, 7, அதுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு 4, 5, அதுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு 1, 5, 9, அடிஷனலில் பார்த்தா இங்கே நம்மளுக்கு 7. ஸோ தொடர்ந்து 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு 1 to 9 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இதை மட்டும்தான் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதோடு சேர்த்து நம்மளுக்கு 30 to 39, அதாவது இங்கே பாருங்கள், 33, 37, 36, 35, 36, 30, 37, 31, 31, 33, 37, 36. 2 நம்பர் தான் நம்மளுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க நண்பா. நம்மளுடைய மொத்த இந்த நம்பர்ஸில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் டார்கெட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற 1 to 9, 30 to 39 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கிற 3 நம்பர்ஸில் நம்மளுக்கு இந்த ட்ராவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ட்ராவுடைய டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு G1ல் இருக்கிறது 10 to 19, 20 to 29, 40 to 49. ஸோ இதை நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. இது 3 தான் நம்மளுக்கு இன்னமும் ரிமைனிங்கில் இருக்கிறது நண்பா. இதான் ரிமைனிங். இந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. சரி, இந்த ஃபார்மேட்டோடு நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. மறுபடியும் என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழப்பம் தான் நண்பா. நம்மளுக்கு அதாவது இந்த 1 to 9, 30 to 39 அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 3 ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கான டார்கெட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதோட நம்மளுக்கு இன்னும் ஒரு சில நம்பர்ஸ்களும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆரம்பித்ததில் இருந்தே நம்மளுக்கு ஒரே மாதிரியான நம்பர்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அதாவது இங்கே 2வது நம்ம கொடுத்தோம்ல இந்த சீரியல்லேருந்து வருதுங்க பாருங்கள், 11, 11, 31, 31, 31, இங்கே 1, 31. அப்போ நம்மளுக்கு இதில் சீரியலில் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம இதை ரிமைனிங்னு போட்டு ரிமைனிங் N1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிறது 21, 41. இதில் நம்மளுக்கு எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நண்பா. எனி ஒன் கெஸ்ஸிங்.
அதே மாதிரி அடுத்த நம்பர்ஸை கவனிங்க, அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6, 36, 36, 46, 36. அப்போ 6 சம்மந்தப்பட்டதில் வந்து 6, 16, 36, 46, 26 மட்டும் மிஸ்ஸிங். அப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 21, 41 இதில் நம்மளுக்கு 26 எழுதிக்கலாம். 26 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. அதுக்கடுத்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கடுத்து நம்ம இந்த மெத்தட் ஆரம்பித்ததில் இருந்தே 5, 35, 45, 5, 5. அப்போ இதில் இருக்கிறது 15 இல்லை, 25 இல்லை. அப்போ 15, 25. இப்போ இது எனி 1 கிடையாது நண்பா, எனி 2 or 3. பேஸ். இதுதான் இந்த டார்கெட். இந்த ட்ராவுக்கான டார்கெட் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸில் 10 to 19, 20 to 29, 40 to 49 கொடுத்தோம்ல. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20ஓட சீரியல் இங்கே 28ஓட முடிஞ்சு 3 ட்ரா நம்மளுக்கு 3 ட்ராவாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மெட் வரல. அப்போ இது நம்மளுக்கான ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து 10 to 19 வரல. அப்போ இது நம்மளுக்கு செகண்டு, இது நம்மளுக்கு தேர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் கிடச்சிருச்சு நண்பா. நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி தான் கொடுக்க பார்ப்பேன். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்லேயே நான் சொன்னது போல் டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி. உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்க்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து இது ஒரு ஃபார்மெட்டாக கிடச்சிருக்கு. தனிப்பட்ட நம்பர்ஸில் இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் 21, 41, 26, 15, 25ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2, 4, 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதோட இன்னும் ஒரே ஒரு நம்பரை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஒற்றைப்படை சீரியல் தான். இதில் கவனிங்க, 1, 2, 3 மட்டும் இல்லை, 4, 5, 6, 7, 8, 9 3 மட்டும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். அப்போ இந்த இடத்துல நம்ம 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா, நம்பர் முடிஞ்சு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். இது எதுவும் பிடிப்பலாட்டுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/5/2024 டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.